Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Welcome to my channel Mubarak Ali Dawoodi Official Islamics Always. இந்த என்னுடைய சேனலுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தினமும் ஒரு ஹதீஸுங்கிற அடிப்படையில் 4வது ஹதீஸை நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த சம்மந்தமாக அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தலைப்பு வந்து ஹதரத்து புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அறிவு சம்மந்தமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில் மக்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில் மக்களிடத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில் மக்களுக்கு முன்னாடி உரையாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு கிராமவாசி அவரிடத்துல வந்து மறுமை நாள் எப்போ வருங்கிறது கேட்குறாங்க. இந்த ஹதீஸ் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி அவரிடத்துல வந்து மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்டார். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு பதிலளிக்காம தமது பேச்சை தொடர்ந்து இதை கண்ட மக்கள் சிலர் அவர் கூறியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியேற்றுள்ளார்கள், எனினும் அவர்கள் கூறியதை அவர்கள் விரும்பவில்லை என்று பேசிக்கொண்டாங்க. வேறு சிலர் என்ன பேசினாங்க? இல்லை, அவர் கூறியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செவியேற்றவில்லை என்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பேச்சை முடித்ததும் மறுமையினால் பற்றி கேட்டவர் எங்கே என்று வினாவினார்கள். அதற்கு அவர், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இதோ நான் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதம் நண்பகத்தன்மை பாழாக்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்ப்பார் என்று கூறினார்கள். அதற்கு அவர், அது எவ்வாறு பாழாக்கப்படும் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்ப்பார் என்று பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸை அதற்கு சஹீஹுல் புகாரி இமாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க? தன்னுடைய கிதாபில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அருளே ஒரு கிராமவாசி வந்து மறுமை நாளை பற்றி கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களிடத்துல பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணுது, என்னென்னா, ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், பயான் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இடையில ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்குறாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த நேரத்தில் பதில் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம அந்த பேச்சை முடிச்சுட்டு அவர்கிட்ட என்ன செய்யலாம்? கடைசியாக அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம். அதுதான் அறிவுடையவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு உதாரணத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அருளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கிராமவாசிக்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, மறுமை நாளுடைய அடையாளம் அப்படின்னா எதை சொன்னாங்க நபி அவங்க? அமானிதம், நண்பகத்தன்மை. ஒரு மனிதர்கிட்ட நம்பிக்கையான விஷயங்கள், நம்பிக்கையானதாக நம்ம என்ன செஞ்சுருப்போம்? நிறைய விஷயங்களை சொல்லியிருப்போம். அப்போ அவர் என்ன செஞ்சுருப்பார்? அந்த விஷயங்களை அமானிதமாக நினைக்காம வெளியே அந்த விஷயங்களை மக்களிடத்துல சொல்லியிருப்பார். அமானிதம்னா என்ன? ஒரு விஷயங்களையோ அல்லது ஒரு பொருளையோ அவரிடத்துல வைக்கிறது. அந்த வச்ச பொருளை அந்த மனிதர் வந்து எப்போ அவர் இடத்துல கேட்குறாரோ அப்போ என்ன செய்யணும்? அதே பொருளாக என்ன செய்யணும்? திரும்பி கொடுக்கணும். அப்போ சில விஷயங்கள் வந்து அமானிதமாக இருக்கும். இது இவங்கள்ட்ட சொல்லாதீங்க, இவங்க சங்கடப்படுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் என்ன செஞ்சுருப்போம்? ஒரு மனிதர்கிட்ட சொல்லியிருப்போம். அவர் நண்பகமாக வச்சு என்ன செய்வார்? அவர்கிட்ட சொல்ல மாட்டார், உரியவர்கிட்ட அதை பற்றி பேச மாட்டார். நம்ம நம்பிக்கையாக அவர்கிட்ட சொல்லியிருப்போம். அவர் என்ன செஞ்சுருப்பார்? அந்த அந்த நம்பிக்கையை உடைச்சிருவார். அந்த விஷயங்களை போய் மற்றவங்க எல்லாத்துட்டையும் சொல்கிறது, அது இவர்கிட்ட வந்து கேட்குறது, பல விஷயங்கள் என்ன செஞ்சிடும்? நடந்துடும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்டாங்க. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த கிராமவாசி கேட்டார், அப்போ எவ்வாறு அது பாழாக்கப்படும்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தகுதியற்றவிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டோம். தகுதியே இருக்காது ஆட்சி செய்யறதுக்கு, இந்த மாதிரியான தகுதி அவர்கிட்ட இருக்காது. ஆனால் அவர்கிட்ட வந்து என்ன செய்வாங்க? மக்கள் பொறுப்புகளை ஒப்படைச்சு, நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த பொறுப்பில் இருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன செய்யலாம்? மறுமை நாளுடைய அடையாளத்தை நீங்கள் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அருளே
நம்மள்ட்ட அமானிதங்கிறது ரொம்ப ரொம்ப பேணுதலா இருக்கணும். ரொம்ப நம்பிக்கையா இருக்கணுங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப சஹாபாக்களிடத்துலயும் சொல்லியிருக்கிறாங்க. தாங்களும் தன்னுடைய வாழ்வுல ரொம்ப பேணுதலான முறையில் இருந்திருக்கிறாங்க. அப்பலாம் உடையார்களே, நம்ம நண்பர்களே, நம்ம என்ன செய்யணும்? இந்த அமானிதங்கிற விஷயத்துல ரொம்ப பேணுதலா இருக்கணும். ஏன்னு சொன்னா, நம்ம பேணுதலா இருந்தா, அல்லாஹ் என்ன செய்றான்? நேசிக்கிறான். ஏன்னு சொன்னா, ஒருத்தர் அமானிதமா இல்லாம, அமானிதத்தை மாறு செய்றாருன்னு சொன்னா, அவர் என்ன செய்யப்படுறாரு? முனாஃபிகீனுடைய அடையாளத்துல வராரு. ஏன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முனாஃபிகீன்களுடைய அடையாளங்கள் 3 சொன்னாங்க. அவர் பேசினா பொய் பேசுவாரு, வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்வாரு, அமானிதத்தை கொடுத்தா என்ன செய்வாரு? என்ன செய்ய மாட்டாரு? சரியான முறையில் பேண மாட்டாரு. அப்போ அமானிதம்ங்கிறது என்னங்க? நம்ம சரியான முறையில் பேணி பாதுகாத்தோம்னு சொன்னா, அது முஃமினுடைய முஸ்லிமுடைய அடையாளங்கள். பேணி பாதுகாக்கலைன்னு சொன்னா, அது என்னங்க? முனாஃபிகீனுடைய அடையாளங்கள். அப்போ என்னங்க? அல்லாஹ்வுடைய அருள்களே, நண்பர்களே, நம்ம இந்த வீடியோலேருந்து, இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம கற்றுக்கொண்ட விஷயம், நம்ம சபையில் பேசிகிட்டு இருக்கிறோம் மக்களிடத்துலன்னு சொன்னால், ஒருத்தர் எந்திரிச்சு நடுவில் கேள்வி கேட்குறாருன்னா, அவரை என்ன செய்ய தேவையில்லை, அப்போது நம்ம பதில் கொடுக்க தேவையில்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய பேச்சுக்களை, நம்முடைய பயான்களை முடிச்சுட்டு, நம்முடைய சபையுடைய இதை முடிச்சுட்டு, நம்ம கடைசியாக சொல்கிறது தான் அந்த சபையுடைய கண்ணியம் எல்லாமே. அல்லாஹ்வுடையார்களே, நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஹதீஸ்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உள்ளத்தில் இந்த சிந்தனை வரணும். இந்த ஹதீஸ் எதுக்காக வேண்டி நம்ம பார்க்குறோம், நம்ம எதுக்காக வேண்டி இந்த விஷயங்களை சொல்கிறோம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத் தந்த ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் வரணும். அதுக்காக வேண்டி தான். இப்போ அல்லாஹ்வுடையார்களே, ஒவ்வொரு ஹதீஸ்களையும் பார்க்கும் பொழுது, நான் இந்த ஹதீஸை எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? அமல் செஞ்சிடணும். அமல் செஞ்சு நபியுடைய ஷஃபாத்தை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடணும்னு நினைக்கும். அப்படி நினச்சிட்டோன்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையிலே சாயிரும். அப்போ ஒவ்வொரு நேரங்களுமே நம்மளுடைய நேரங்களை இபாதத்தில் கழிச்சோன்னு சொன்னால், ஒவ்வொரு நொடியுமே என்ன செய்யப்படும்? சுன்னத்துடைய அந்தஸ்து, சுன்னத்துடைய நன்மை. அதனால் ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பேணுதலாக பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். ஒவ்வொரு ஹதீஸுகளும் ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்துகளும் பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த அந்தஸ்தில் இந்த நியத்தில் என்ன செய்யணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. இந்த விஷயங்களை நம்ம கேட்ட விஷயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும், உங்களுக்கும், எனக்கும், இன்னும் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற்ற மக்களான நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலோடு இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவும் முழுமையான இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பேணுதலாக செய்ய முடியும். அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி